வணக்கம். நான் ஜே லலிதா எம்ஜி. தெரிந்து கொள்வோம். நான் இப்போது ஒரு பழைய படத்தை பற்றி இந்த வீடியோவில் விவரிக்கலாம் என்று நினைக்கிறேன். இந்த படத்து பேர் ராஜசேவை. ராஜசேவை. ராஜசேவைனா என்ன? அதாவது ராஜாங்க செய்கிற செயல். ராஜா சேவை செய்கிறது மக்களுக்கு. ஸோ இந்த அர்த்தம்தான் ராஜாங்க சேவை செய்கிறாங்க. இந்த அர்த்தம்தான் இந்த படத்து தலைப்பு. ஆனால் படத்தில் ராஜாங்க எந்த ஒரு சேவையும் அந்த நாட்டில் மக்களுக்கு எதுவுமே செய்யலை. எல்லாம் யார் பண்ணியிருக்கிறா? அந்த நாட்டு தளபதி அரசியலில் உள்ளவர் ரங்கராவ், என்டி ரங்கராவ். அவர் தான் மக்களுக்கு நல்லதை செஞ்சுருக்காரு. பல விஷயங்களை மக்களுக்காக பண்ணியிருக்காரு. ஓகே. ஸோ அப்போ இந்த படத்து தலைப்புக்கும் இந்த படத்தில் உள்ள கதைக்கும் சம்மந்தம் இல்லை. ராஜா எந்த ஒரு நல்ல சேவையையும் நாட்டு மக்களுக்காக செய்யலை. தளபதி தான் செஞ்சுருக்காரு. அந்த நாட்டு தளபதி, அதாவது ராஜா அரண்மனையில் தான் எல்லாம் நடக்குது. ஸோ இப்போ இருந்தாலும் பரவாயில்ல. படம் ஓகே. அதாவது எனக்கு பிடிச்ச படமாக இருக்குது. பாடல்கள் இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஒரு பாட்டு ரொம்ப பிடிச்சிருக்குது. அது நான் கடைசியில் நான் சொல்கிறேன் எந்த பாட்டுன்னு. ஓகே. இந்த படம் வெளிவந்த ஆண்டு 1959 அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி. இந்த சமயம்தான் இந்த படம் வெளியாகிருக்கு. ஓகே. இந்தியாவில் இந்த படம் அரச குடும்பத்து கதை. இந்த நாட்டுக்கு டிஎஸ் பாலையா இருக்கார்ல, அவரு தான் ராஜாவாக இருக்கார். அவரோட தம்பி பிஎஸ் வீரப்பாவும் நடிக்கிறாரு. வீரப்பா தான் அந்த நாட்டுக்கு இளவரசர். டிஎஸ் பாலையா ராஜாவோட தம்பி. ஓகே. அண்ணனும் தம்பியும் அந்த படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. ராஜாவும் இளவரசருமா. அண்ணன் மகளை கொன்று பிஎஸ் வீரப்பாவோட மகனை அந்த நாட்டுக்கு இளவரசனாக ஆக்கிறதுக்கு நினைத்திருந்தவர். ஓகே. ஸோ இப்போ ஆனால் படத்தில் கதையில் கடைசியில் அந்த மாதிரி முடியல. ஓகே.